ஆமென். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பரிசுத்த வேதாகமத்தில் யோசுவா புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். பாருங்க, ஆண்டவர் சொல்கிறாங்க, ஒருவனும் உனக்கு எதிராக எழும்பி நிற்க முடியாது. யோசுவாகிட்ட சொல்கிறாங்க, நான் மோசேயோட எப்படி இருந்தனோ, மோசே கூட இருந்து சகல காரியங்களையும் நேர்த்தியாக எப்படி செய்தேனோ, அதே போல் உன்னோடு கூட நானும் இருப்பேன். உனக்கு எதிராக எவனும் எழும்புவது இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு சொல்கிறார். அதே தேவன் தான் இன்றைக்கும் இருக்கிறார். நாமும் அவரிடத்தில் உண்மையாக இருந்தால் நம்மளோடு கூடவும் அவர் இருப்பார். நமக்கு எதிராக எழும்புகிறவர்களையும் அவர் நிர்மூலமாக்குவார். நமக்கு எதிராக எழும்புகிற ஆயுதங்களை முறித்தெறிவார். யாரையும் நமக்கு எதிராக எழும்ப விடமாட்டார். நம்ம கூட இருந்து நம்மளை நடத்துவார். ஒருவனும் உனக்கு முன்பாக எழும்புவதில்லை, எழும்ப நான் விடமாட்டேன். ஏன்னா நம்ம உண்மையாக இருந்தால் ஆண்டவர் பக்கபலமாக இருந்து எந்த எதிரிகளையும் என்ன பண்ணுறாரு, புறம்பே தள்ளுகிறார். நம்ம கூட ஆண்டவர் இருந்துட்டால் எந்த ஒரு அச்சமோ, எந்த ஒரு பயமோ, எந்த திகிலோ, கவலையோ, ஏக்கமோ, துன்பமோ, துயரமோ, பாடுகளோ, சஞ்சலமோ, தவிப்போ, வேதனையோ ஏது நமக்கு எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இந்த உலகத்தையே உண்டாக்கின ஆண்டவர் நம்மளோடு கூட இருந்தால் நமக்கு வேறு என்ன பயம்? மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, களிப்பு, ஆர்ப்பரிப்பு, எக்கால முழக்கம், இப்படி நம்மளுடைய இருதயத்திலே வைத்து ஆண்டவரை துதித்து போற்றி பாடி மகிழ்ந்து ஆண்டவருடைய ஆலயத்தில் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, எங்கே போனாலும், எங்கே வந்தாலும், யார்கிட்ட பேசினாலும், பழகினாலும், படுத்தாலும், எழுந்திருந்தாலும், தூங்கினாலும், நம் இறைவன் இயேசு கிறிஸ்துவின் நினைவோடு நம்ம இருக்கும்போது, பிதாவுடைய நினைவோடு இருக்கும்போது, பரிசுத்த ஆவியினுடைய நினைவோடு இருக்கும்போது, அவரை துதித்து கொண்டு இருக்கும்பொழுது எல்லாம் நமக்கு நன்மையாகவே நடக்கும். எதிரிகள் எம்பினாலும் கர்த்தர் தாமே அதட்டி அப்புறப்படுத்திடுவார். அனுதினமும் ஆண்டவனுக்கு கூப்பிடுவோம், நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். அரணான கோட்டைக்குள்ளே நம்மளை ஏசப்பா நம்மளை வைத்துக்கொள்வார். ஆமென். அல்லேலூயா.